எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு பெங்காலில் இது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, தஹி பைங்கன் அப்படின்னு சொல்லிட்டு தயிரில் கத்திரிக்காய் வச்சு பண்ணுறது இது. இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் ஜெனிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த தஹி பைங்கன் நமக்கு ரைஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி, அப்புறம் நான், பராட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான ஒரு டிஷ். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தஹி பைங்கன் பண்ணுறதுக்கு நான் கத்திரிக்காவை ரவுண்டாக வெட்டி எடுத்துக்க போகிறேன். வெட்டின கத்திரிக்காவை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காய் தேவையான மசாலா செய்கிறதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா தண்ணியில் கரையட்டும். இந்த மசாலா நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி அழகாக நம்ம மசாலாவை கத்திரிக்காயில் கோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் பேன் ரெடி பண்ணுறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நம்ம இப்போ இதில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் அப்படியே இந்த கத்திரிக்காவை இதில் அடுக்கிடுறேன். அப்போ நமக்கு ஈவனாக ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு நம்ம மாற்றி போடணும். இப்போ நம்ம மாற்றி போட்டுட்டோம். இதையும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே எண்ணெயில் இது வேகட்டும். அப்படியே வெந்த உடனே நம்ம எடுத்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்படி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தயிரை ரெடி பண்ணலாம். நான் 400 கிராம் தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிரை நல்லா விப் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் இருக்கட்டும். லைட்டாக புளிக்கிற தயிராக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். தயிருக்கு தேவையான அளவு உப்பு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உப்பு நல்லா கரையட்டும். இந்த பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை நான் அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறேன். தயிரில் கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துக்கோங்க. தயிரில் சேர்த்த பிறகு நீங்கள் லைட்டாக அப்படியே தயிரில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 10 பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 வத்தல், 1 கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி. நமக்கு இது ஒரு அழகான கலர் கொடுக்கும். தாளிச்சதை நம்ம அப்படியே தயிரில் கொட்டிட போகிறோம். நம்முடைய சுவையான தஹி பைங்கன் ரெடி. இப்போ நம்ம தஹி பைங்கன் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை சப்பாத்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.